1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம் மற்றும் தேனி. நீயும் நானும் ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். அந்த வேதனை கொஞ்சமாவது குறையணும்னா அது உனக்கு நடக்க போற நல்லதுல தான் இருக்கு. அன்னைக்கு அடிப்பட்ட விஷயமோ இல்ல அவங்களுக்கு இங்க ஆபரேஷன் நடந்துட்டு இருக்க விஷயமோ எதுவுமே சொல்ல வேண்டாம். அகிலாவோட கடைசி ஆசை சூர்யாவும் கவிதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா வாழணுங்கிறது தானே. எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். என் தங்கச்சியை கொன்ன அந்த பூஜா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். கவலைப்படாத ஜானகி. பூஜா கயல்விழியை கொண்டான்றதுக்காக மட்டும் நான் இந்த முடிவு எடுக்கல. அவ செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சு என்ன, ஒன்ன, இளவரசிய, சுப்பிரமணிய, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா. அவ செஞ்ச தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு மேலும் மேலும் தப்பு செஞ்சிருக்கா. இப்போ அவளுக்கு தண்டனை கிடைச்சு வெளியில வந்தா கூட அவ மாறப்போறதுல தப்பு செஞ்சுட்டே தான் இருப்பா. அப்படிப்பட்ட ஒருத்திய என்னால மன்னிச்சு கண்டிப்பா ஏத்துக்க முடியாது மாமா. அருள், நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன்ப்பா. அண்ட் யூ ஆர் ரைட். ஆனா டைவர்ஸ் தான் இதுக்கு முடிவுன்னு இருக்க வேண்டாம்ப்பா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அந்த கொலைகாரியோட சேர்ந்து வாழ சொல்றீங்களா? அவ ஏதோ கோவத்துல இந்த கொலையை செஞ்சிருந்தா கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா அவ அப்படி செய்யல. பாவம் அந்த இளவரசிய பழி வாங்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி ஒரு அப்பாவி பொண்ணை கொலை செஞ்சிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்தி நாளைக்கு என்ன கொலை செய்யறதுக்கு கூட தயங்க மாட்டாமாம். அவனுக்கு வேண்டாமாம். 2 விஷயம் உனக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். 1, ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு பையன் தாலி கட்டிட்டான்னா அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சேர்ந்தே வாழணும் தான் நம்ம சட்டத்தோட விருப்பம், நம்ம சம்பிரதாயத்தோட விருப்பம். 2வது, ஒரு கணவன் மனைவி டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுல பையனை விட பொண்ணுக்கு தான்ப்பா பாதிப்பு அதிகம். ஒரு குழந்தைய தனியா வளர்த்து ஆளாக்குறது எவ்வளவு கஷ்டங்கிறத உணர்ந்த ஒரு அம்மாவா சொல்றேன்ப்பா. நீ வேணா பூஜாவை டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு வாழலாம்ப்பா. ஆனா அவ வயித்துல வளர்ற அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சுப்பா? நீ ஈஸியா சொல்லிட்டப்பா, அவளை அபார்ஷன் பண்ணிக்க சொல்லுங்கன்னு. ஆனா எவ்வளவு கல்லெஞ்ச கரியா இருந்தாலும் கருவை கலைக்கிறத தாங்கிக்க மாட்டாப்பா. அதுதான் தாய் மனசு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கொலைகாரியோட வாழ முடியாதுன்னு டைவர்ஸ் வாங்கிடலாம்ப்பா. ஆனா நீ இல்லாம பூஜாவும், பூஜா இல்லாம நீயும் நிம்மதியா வாழவே முடியாதுப்பா. உங்க அப்பா இல்லாம உன்னை வளர்த்த ஆளாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதை விட அதிகமாவே கஷ்டப்படுவாப்பா பூஜா உன் குழந்தைய வளர்த்த ஆளாக்க. சோ அவ செஞ்ச தப்ப எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்த சொல்றீங்க, ரைட்? இல்லப்பா, ஏற்கனவே சட்டம் அவளை தண்டிச்சிடுச்சு. நீயும் தண்டிக்காதன்னு தான் சொல்ற. நான் இவ்வளோ நேரம் ஒரு லாயரா, ஒரு லேடியா, ஒரு அம்மாவா நிறைய விஷயம் சொன்னீங்க, ஃபைன். ஆனா ஒரு கொலைகாரியோட புருஷனா வாழ்ந்து கொடுமையை அனுபவிக்க நான் தயாரா இல்லை. அவதான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. பேசுப்பா ப்ளீஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இது ராங் நம்பர். நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இந்த கொடுமையை அனுபவிக்க நான் தயாரா இல்ல. இப்போ உங்களால டைவர்ஸ் வாங்கி தர முடியாதுன்னா சொல்லிடுங்க, நான் வேற லாயர் பாத்துக்கிறேன். போன் ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருது ஜூலி. இந்த அளவுக்கு அருள் என்ன வெறுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம்
அந்த இளவரசியும் அவ குடும்பமும் தான். நான் என் புருஷனை பிரிஞ்சு தவிக்கிற வேதனைய அந்த இளவரசியும் அனுபவிக்கணும். டாக்டர், இவங்க கண்முழிக்க இன்னும் 8ல இருந்து 12 மணி நேரம் ஆகும். என்ன டாக்டர் சொல்றீங்க? காலையில இருந்து இப்படி மயக்கமாவே இருந்தா நாங்க என்ன நினைக்கிறது? நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டாம், எதுக்கும் பயப்படவும் வேண்டாம். இவங்க மார்னிங்குள்ள கண்ணு முழிச்சிடுவாங்க. இவங்க ஹெல்த் வீக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சில பேர் 24 ஹவர்ஸ் கூட மயக்கத்திலே இருந்திருக்காங்க. அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. யாராவது ஒருத்தர் மட்டும் பேஷண்ட் கூட இருந்தால் போதும். மற்றவங்க ரிலாக்ஸாக வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாங்க. ம், ஓகே டாக்டர். சரி லீலா, நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு காலையில வா, நான் அக்காவை பாத்துக்கிறேன். இல்ல ஜெயந்தி, வீட்ல குட்டிமாவா கிருஷ்ணா பாத்துக்குவாரு. எனக்கு அங்க ஒரு வேலையும் இல்ல. வேணா ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுக்கு போயிட்டு காலையில சீக்கிரம் வா. சரி, நான் உனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புறேன். சரி. நீங்க இவங்களோட சிஸ்டர் தானே? ஆமா. உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. ஆ. காலையில் அன்னைக்கு கான்ஷியஸ் வந்துடும்ல? வந்துரும்னு தாங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி. அப்புறம் அண்ணனுக்கு ஃப்ளைட்டு கிடைக்கலையா? இப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரா? ம். எப்படியும் காலைல இங்கே வந்துடுவார். ம். லீலா எங்க? தெரியலையேங்க, குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, என்னங்க? ஒன்றும் இல்லை ஜெயந்தி, குழந்தை பிறந்தது கூட தெரியாம அண்ணி இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, காலையில கண் முழிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. ம். மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன் லீலா. ஹேய், குழந்தைங்க இங்க தானே தூங்கிட்டு இருந்தா? காணுமே. ஒருவேளை நர்ஸ் வந்து தூக்கிட்டு போனாங்களோ என்னமோ. ஓ. மாமா, சுப்பிரமணி மாமா ஃபோன் பண்ணாரா? ஆ, இப்போ கூட பேசினேன். ஃப்ளைட்டு கிடைக்கலையா, ட்ரெயினில் வராரு, மார்னிங் வந்துடுவார். டாக்டர் சொன்ன மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. குழந்தைங்க என்ன என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க தானே வச்சிருந்தீங்க. என்னது, குழந்தைய நீங்க எடுத்துட்டு போலையா? இல்லையே, நாங்க எதுக்கு உங்க குழந்தை எடுத்துட்டு போறோம்? என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப குழந்தை தெரியலையே, இவ்வளவு நேரம் வேற பேஷண்ட பார்த்துட்டு இப்பதான் வரேன்.
என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? ஒரு குழந்தைய பாத்துக்க தெரியாதா? சாரி சார், இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இவங்க 2 பேரும் இங்க தான் இருந்தாங்க, அதனால நான் வேற பேஷண்ட பார்க்க போயிட்டேன். மாமா, டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு குழந்தைய இங்க வச்சுட்டு பக்கத்துல தானே போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்துருச்சு மாமா. சரி சரி, இங்க எதுவும் பேச வேண்டாம். அப்புறம் அக்கா எந்திரிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். வெளியே போய் பேசலாம் வாங்க. நீங்க போய் டாக்டர். ஓகே சார், வாங்க. எப்படி காணாம போச்சு? டாக்டர், என்ன டாக்டர் இது? ஹாஸ்பிடல்ல இருந்த குழந்தைய காணோம். இதான் நீங்க ஹாஸ்பிடல்ல ரன் பண்ற லட்சணமா? சாரி சார், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே கிடையாது. தயவு செஞ்சு விஷயத்தை வெளியில சொல்லிடாதீங்க. நாங்க எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். என்ன பேசுறீங்க நீங்க? காலையில உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துரும். குழந்தை எங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எங்களை நீங்களோ உங்களை நாங்களோ குறை சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியாதா? இங்க இருக்க எல்லா பேஷண்ட்டுக்கும் நீங்க தானே பாதுகாப்பா இருக்கணும். உண்மைதான் சார். ஆனா உங்க அண்ணி மாதிரி இங்க எத்தனை பேஷண்ட் இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. கொஞ்சம் எங்க நிலைமையும் புரிஞ்சுக்குங்க. இப்ப இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? நான் மார்னிங்குள்ள குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்களும் போலீஸ் ஆஃபீஸருங்கிற முறையில் உங்க சைடுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சார். நர்ஸ், எல்லா செக்யூரிட்டியும் இமிடியேட்டா கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு அசம்பிள் ஆக சொல்லுங்க. ஓகே, சீக்கிரம். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? குழந்தைய பார்க்க போற சந்தோஷத்துல அண்ணன் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. காலையில அண்ணி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல ஜெயந்தி. ஃபிலோமினா, ஃபிலோமினா, ஃபிலோமினா. வாங்க வாங்க மீனா ஆண்டி, வாங்க உள்ள வாங்க. வாங்க சூர்யா, வாங்க வாங்க அங்கிள். ஓகேம்மா, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நடந்து போச்சு. கடவுளோட கணக்கை யாரால மாற்ற முடியும்? எல்லாம் விதி, அனுபவிச்சு தான் ஆகணும். ஹலோ அங்கிள், எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தோம். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் சூர்யா. சொல்லுங்க. எப்படியும் ஒரு வழியா என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். ஆக்சுவலா என் பையனோட கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும் தான் எனக்கு கனவாக இருந்தது. ஆனால் அகிலா நம்மளை விட்டு போனதுனால இந்த கல்யாணத்தை பெருசாக பண்ணுறதுல யாருக்கும் மனசு இருக்காது. அதான் இந்த கல்யாணத்தை நாளைக்கு சிம்பிளாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதில் நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்கள் சரியாத்தான் முடிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் விருப்பப்படியே நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க. இதுக்கப்புறம் இந்த சின்னஞ்சிறுசுங்க சந்தோஷமாக வாழறத பார்த்து தான் இந்த துக்கத்துலேருந்து மீளணும். எல்லாரும் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்கூடாது. அகிலாவோட இழப்பை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஆனால் அதுக்காக அதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பாருங்க, நாம் இப்போது கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரியா பேசிகிட்டு இருக்கோம்.
தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அகிலாவை பற்றி பேசி சூர்யாவையும் கவிதாவையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்ம பேசினாலும் அகிலா நம்ம கூட தான் இருந்துகிட்ருக்கா. அதனால் அகிலாவை நினச்சி துக்கப்படுறதை விட்டுட்டு நாளையிலேருந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிற இவங்க 2 பேரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பற்றி யோசிப்போம். என்ன சூர்யா, உங்கள் சந்தோஷத்துக்காக தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி உம்முன்னு உட்காந்துருந்தா இப்படி கொஞ்சம் சிரிக்கலாமே. அப்பாடா, கல்யாண மாப்பிள்ள ஒரு வழியா சிரிச்சிட்டாரு. எனக்கு ஆச்சு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வரைக்கும் குழந்தை கிடைக்கல. எங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தேட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எப்படியாவது குழந்தை கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, அன்னைக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா? இல்லைங்க. அண்ணே, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஸ்வீட் எடுத்துக்கங்க. மேடம், ஸ்வீட் எடுத்துக்கங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஸ்வீட் எடுத்துக்கங்க மேடம். சண்முகம், யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம்? லீலாலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்தா லீலா, எடுத்துக்க. எடுத்துக்கமா ஸ்வீட்டு. லீலா, என்னாச்சுமா உனக்கு? என்னம்மா? லீலா, எதுக்குமா அழுவுற? லீலா, ஜெயந்தி, என்னம்மா ஆச்சு? சொல்லுமா. ஜெயந்தி, ஐயோ, எதுக்காக ஆளாளுக்கு அழுவுறீங்க? டேய் சண்முகம், என்னடா ஆச்சு? உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? மன்னிச்சிருந்த, குழந்தை காணாம போயிடுச்சு. குழந்தை காணுமா? குழந்தை எங்கடா? எங்க போச்சு குழந்தை? சண்முகம், எங்க குழந்தைக்கு என்னடா ஆச்சு? சொல்லு. நேத்து காலையில அன்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. நேத்து நைட்டு ஏன்பா இப்படி சோதிக்கிறீங்களே? ஐயோ கடவுளே. என் டிபார்ட்மெண்ட் மூலியமா குழந்தை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்குள்ள குழந்தைய கண்டுபிடிச்சிருவாங்கண்ணே. இந்த விஷயம் இளவரசிக்கு தெரியுமா? தெரியாது, இன்னும் உங்களுக்கு கான்ஷியஸ் வரல. இளவரசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவளால தாங்கிக்க முடியாதுடா. இப்போதைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். குழந்தை கிடைக்கிற வரைக்கும் எதையாவது சொல்லி சமாளிப்போம். நீங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயம் அன்னைக்கு தெரியக்கூடாது, சரியா? சார், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், இந்த விஷயம் அன்னைக்கு தெரியக்கூடாது. அண்ணா, வாண்ணே வாண்ணே வா.
என்னண்ணே எங்கே நிற்கிற? உள்ளவானே. என்னால அவளை பார்க்க முடியாதுடா. அக்கா அக்கா அவகிட்ட நான் எப்படி? ஐயோ, என்னால முடியாதுடா. நீங்களே அவகிட்ட சொல்லுங்க. அவ என்ன கேப்பா. கேட்டா நான் மதுரையில இருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அக்கா, உனக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைய பத்தி கேப்பா. ஏதாவது சொல்லி சமாளிங்க. நான் வரல. சரி. உடம்புக்கு இப்ப எப்படிக்கா இருக்கு? பரவாயில்ல ஜெயந்தி. அண்ணி, என் குழந்தை எங்க? குழந்தை எங்கன்னு கேட்டா ஏன் இப்படி பாக்குறீங்க? குழந்தைய எங்க பெட்ரோல் வச்சிருக்காங்க? என்ன குழந்தைக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல? பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. எல்லாம் குழந்தையோட நல்லத்துக்கு தான். என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகுது. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை அண்ணி, தைரியமா இருங்க. சரி, என்ன குழந்தை? பெண் குழந்தை பிறந்திருக்குக்கா. யார மாதிரி இருக்கு? குழந்தை உன்ன மாதிரி தான் இருக்கு. போக போக மாமா மாதிரி ஆயிடும், கவலைப்படாத. என் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்குங்க. நாளைக்கு குழந்தை நம்ம கிட்ட வந்துடும். அவர் எப்போ மதுரையில இருந்து வராரு? அவரு மதுரையிலேருந்து இன்னும் வரல. ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலையா, ட்ரெயின் டிக்கெட்டும் கிடைக்கலையா, அதான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்காரு. சண்முகம், அன்னைக்கு அவர் மதுரைக்கு கிளம்பி போகும்போது யாரோ அவரை வழியில 4 பேர் அடிச்சு போடுறதா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதை கேட்டுதான் நான் கிளம்பி அவரை தேடி போகும்போது வழியில ஒரு பைக்காரன் நடிச்சிட்டான். அவருக்கு எதுவும் இல்லைல்ல? நல்லா தானே இருக்காரு? இல்லைண்ணே, அவருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட அவர்கிட்ட பேசினேனே. அப்போ எனக்கு யார் ஃபோன் பண்ணிருப்பா? நீ எதை பத்தியும் கவலைப்படாதக்கா. மாமா நல்லபடியா வந்துருவாரு. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. மேடம், பூஜா இருக்காளா? இருக்காங்க. பூஜா, பூஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இளவரசி குழந்தை காணாம போச்சான். அங்க சண்முகம், ஜெயந்தி, லீலா எல்லாரும் பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி யாரும் இந்த வேலையை செஞ்சுட்டாங்க பாரு பூஜா. சரி விடு ஜூலி. யார் செஞ்சா என்ன? இளவரசி நிம்மதி இல்லாம இருந்தாலே எனக்கு சந்தோஷம்தான். ஜூலி, இன்னொரு முக்கியமான விஷயம். என் மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. டாக்டர் கிட்ட என்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கான். அதை வாங்கிட்டு போய் என் மாமா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. சரி பூஜா. இந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எவ்வளோ பாதுகாப்பு இருந்தும் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு குழந்தைய கேட்டா என்ன பதில் சொல்ல போறாங்களோ தெரியல. என்ன பண்ண போறாங்களோ ஒண்ணுமே புரியல. உனக்கு வாங்க மிஸ்டர் சர்மா, உட்காருங்க. தேங்க்யூ. நீங்கள் என்னை பார்க்கணுன்னு சொன்னதாக பிஏ வந்து சொல்லியிருந்தாரு. அதான் சேம்பருக்கு வர சொன்னேன். சார்,
எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். என்னோட கிளைண்ட் பூஜா தான். பூஜா உங்க மருமக தானே? ஆமாம் சார். ஆனால் இப்போ என்னோட கிளைண்ட் சார்பாக தான் நான் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க சார். என்னோட கிளைண்ட் பூஜாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் கோர்ட்டோட பர்மிஷனோட தான். தெரியுமே. இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி நிலைமையில் அவங்க ஜெயில் கைதியாக இருக்கிறத நினைக்கும் போது எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. ஒரு மாமனாரா நீங்கள் எப்படி தாங்கிக்கிறீங்க? நிஜமாக சொல்லணும்னா என்னால் தாங்கிக்க முடியல சார். இதில் ஒரு பிரச்சனை இருக்கு சார். என்ன பிரச்சனை? இந்த கேஸோட டென்ஷன், ஹார்ட் அட்டாக், அந்த ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியர், இது எல்லாமே அவங்க மனசையும் உடம்பையும் ரொம்ப பாதிச்சிருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. அதனால வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும் சார். சார், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், டாக்டர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்கு. இதோட இன்னொரு காப்பியை நாளைக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ சார். நான் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். வரேன் சார். இப்பெல்லாம் வெளியில கல்யாணம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே கல்யாணம் பண்ணணும்னு விரும்புறீங்க. மோதிரமோ தாலியோ நீங்கள் எப்படி விரும்புறீங்களோ அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கள் சம்பிரதாயப்படி தாலி தான் சார். சரி. அப்போ முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டிடலாம். சரிம்மா. என்ன கவி? போடுறா. போடுறா, மாலை போடுறா. கட்டுறா. கவி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆன்ட்டி கிட்ட வாங்கிக்கோ போ. ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா நல்லபடியா இருக்கணும். கங்காட்ஸ் மாப்ள. பொண்ணு மாப்பிளையும் இதுல கையெழுத்து போடுங்க. இங்க யாராவது சாட்சி கையெழுத்து போடணும். இங்கே கொடுங்க சார். ஃபிலோ, நான் கவிதாக்காக சாட்சி கையெழுத்து போடுறேன். நீ சூர்யாக்காக போடு. அகிலா, வாயிலா வந்துட்டியா? எங்கே என் கல்யாணத்துக்கு வரமாட்டியோன்னு நினச்சேன். எப்போ வந்த? ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? உன் ஆசைப்படியே நான் கவிதாவை கல்யாணம் பண்ணிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா என் சைடுக்கு நீ கையெழுத்து போட்டுக்கலாம்ல. பரவாயில்ல, நீ வந்ததே சந்தோஷம்தான். நீ சாப்பிட்டு தான் போகணும், சரியா? ஏங்கடா வெளியே நின்றுட்டு இருக்க? இல்லவா, இந்த பாரு பிலோ கவிதா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. வா. சூர்யா, சூர்யா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அகிலாட்ட பேசிட்டு இருக்கேன்ப்பா. இந்த பாரு இங்கதான் நின்றுட்டு இருக்கா. சூர்யா, அகிலா, அகிலா, சூர்யா. இப்ப இவ்வளவு நேரம் அவள்கிட்ட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். இங்கதான் நின்றுட்டு இருந்தா. அகிலா எல்லாம் இங்க வர முடியாதுப்பா. வந்தாப்பா. இவ்வளவு நேரம் நான் அவ கூட தான் பேசிட்டு இருந்தேன். உள்ளவான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்து கூப்பிடுற. சூர்யா, எமோஷனல் ஆகாதீங்க.
வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்ல செலியன், நான் அகிலாட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரிங்க சூர்யா, வாங்க முதல்ல வீட்டுக்கு போகலாம். நீ வாப்பா. நீ வேணா வெளில வந்து பாரு. எல்லாம் வீட்டுக்கு போய் வாங்க பேசலாம் சூர்யா. பூஜா, பூஜா, எஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் சண்முகம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ வரேன். வாங்க சார், சொல்லுங்க. உட்காந்து பேசலாமா? ஆஃப் கோர்ஸ், ப்ளீஸ். ஏசி என் வீடு தேடி வந்திருக்காருன்னா விஷயம் இல்லாம இருக்காதே. நான் பர்சனலா பேச வந்தேன். ஏசி மஃப்டில வரும்போதே நினைச்சேன். என்ன ஏதாவது டொனேஷன் வேணுமா? இல்ல வழக்கம் போல இளவரசிக்கு சப்போர்ட் பண்ணி மேல்முறையீடு பண்ண வேண்டாம்னு சொல்ல வந்தீங்களா? பூஜா, நீயும் ஒரு பொண்ணு. என்னதான் உனக்கு ஆத்திரமோ கோவமோ இருந்தாலும் உனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உன்னுடைய கோவம் சில பேருடைய வாழ்க்கையில விளையாடி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் மறந்துடுவோம். தவறு செய்கிற எல்லாருக்கும் திருத்திக்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இப்போ கோர்ட்டில் உனக்கு கொடுத்துருக்க தண்டனையை உன்னை நீ திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புன்னு நீ நினச்சிக்கணும். சண்முகம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. உனக்கு புரியும், ஆனா நீ நடிக்கிற. நான் நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மிஸ்டர் சண்முகம். அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிற முறையில உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லனா என்னோட வார்த்தையே வேற மாதிரி இருந்திருக்கும். இது என்ன உங்க மாமியார் வீடா? நீங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு வரீங்க. அப்படியெல்லாம் நான் பேசியிருப்பேன். பரவாயில்ல, நீ பேசின வார்த்தை தப்புன்னு நீ எப்போ உணர ஆரம்பிச்சியோ அப்பயே நீ மனுஷா மாற ஆரம்பிச்சிட்ட. எனக்கு சந்தோஷமா இருக்கு. விஷயத்த சொல்லு ஏசி. எங்க இளவரசி அண்ணியோட குழந்தை? இளவரசி குழந்தையா? ஆமா, இளவரசி அண்ணியோட குழந்தைய மரியாதையா திரும்ப கொடுத்துரு. இல்லைன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னது? இளவரசியோட குழந்தை என்கிட்ட இருக்கா? என்ன சண்முகம், ஒரு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? நடிக்காத. எங்க அண்ணியோட குழந்தைய நீதான் கடத்தி வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா குழந்தைய கொடுத்துரு. இல்லனா சண்முகம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஊர்ல எங்க தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? என்னடி நல்லவ மாதிரியே பேசுற? கயல்வழி கேஸ்ல ஜெயந்தியை கடத்தி வச்சு மிரட்டினவதானே நீ? ஆமா, நான் தான் ஜெயந்தியை கடத்தினேன். அது ஏன் பாதுகாப்புக்காக. ஆனா இளவரசியோட குழந்தைய நான் கடத்தல. இங்க பாரு பூஜா, எங்களை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டா எங்களை கொண்டு கூட போட்டுரு. சாக தயாரா இருக்கும். அதை விட்டுட்டு அந்த சின்ன குழந்தைய கடத்தி வச்சுட்டு எங்க அண்ணியை தவிக்க விடாத. இன்னும் பிறந்த குழந்தை முகத்தை கூட பார்க்க முடியாம அவங்க எவ்வளவு தவிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ சண்முகம், தயவு செஞ்சு என்ன நம்பு. கயல்விழிய கொன்னது நான் தான். உன் பொண்டாட்டி ஜெயந்திய கடத்தி வச்சதும் நான் தான். ஆனா அந்த குழந்தைய நான் கடத்தல. இளவரசி மேல இருந்த கோவத்துல நான் கொலை செய்யற அளவுக்கு மோசமா நடந்துகிட்டவதான். ஆனா இப்படி பச்சை குழந்தைய கடத்தி சித்திரவதை செய்யற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி கிடையாது. ஏன்னா இப்போ என் வயத்துலயும் ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு சண்முகம். சத்தியமா அந்த குழந்தைய நான் கடத்தல சண்முகம். இந்த மாதிரி நேரத்துல நீ போய் சொல்ல மாட்டேன்னு
நான் நம்புறேன். ஏன் ஜெயந்தி அக்கா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். நீயும் அந்த பெட்ஷீட்டை மாற்றிட்டே இருக்க. என் குழந்தை எப்போ வந்து அதில் படுக்க போகுதுன்னு தான் தெரியல. எனக்கு நீங்கள் போய் குழந்தைய பார்த்தீங்களா? பார்த்தேம்மா, ரொம்ப அழகா இருந்துச்சு, ஒன்று மாதிரியே இருந்துச்சு. எங்கெங்க போயிருந்தீங்க? அது கமிஷனர் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். சண்முகம், டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? எனக்கு என் குழந்தைய பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு. தூரத்துல இருந்து ஒரே ஒரு வாட்டி என் குழந்தை முகத்தை பார்த்துட்டுறேனே. கொஞ்சம் டாக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வாங்க சண்முகம், ப்ளீஸ் சண்முகம். கேட்டு பார்க்குறேன். நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கேட்டு பாருங்க. சரி. நீ வணக்கம் சார். வாங்க ஜெயக்குமார். என்ன இங்க? இல்லை சார், இங்கே ஒரு என்கொயரிக்காக வந்தேன். கான்ஸ்டபிள் நீங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னார், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். அப்படியா? ஒன்றும் இல்லை, எங்கள் அன்னைக்கு டெலிவரி, அதான் இங்கே. நீங்கள் என்ன இங்கே? இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தை ஒன்று காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அது விஷயமா விசாரிச்சுட்டு போகலாம் தான் சார் வந்தேன். ஆமாம், என்கிட்டே சொன்னாங்க. பக்கத்து வார்டில் தான். வாங்க, நானும் வரேன். ஓகே, வாங்க சார். ஒரு நிமிஷம் சார். சாரி ஜெயக்குமார், காணாமல் போனது என் அண்ணியோடைய குழந்தை தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் ஜெயக்குமார், இன்னும் இந்த விஷயம் என் அன்னைக்கு தெரியாது. இன்குபேட்டரில் குழந்தை இருக்கிறதா சொல்லி நாங்கள் சமாளிச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நாம் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாகணும். சார், இவங்களுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? பூஜான்னு ஒருத்தி இருக்கா, ஆனால் அவன் அந்த குழந்தைய கடத்தலை. இப்போதான் போய் விசாரிச்சுட்டு வரேன். சார், உங்களுக்கு வேற யார் மேலே எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை ஜெயக்குமார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். பிறந்த குழந்தைங்களை திருடி பிச்சை எடுக்க வைக்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்கு சார். அவங்கள பிடிச்சி விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் சார். வரேன் சார். வாயா. அகிலா, உக்கார அகிலா. என்ன வெக்கப்படுறியா? என்ன புதுசாக பார்க்குற? உக்கார அகிலா. கல்யாணம் ஆனவொன்னே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெக்க வந்துருச்சு. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன்? நான் அகிலா இல்ல, கவிதா. அகிலா, உங்க முன்னாடி நிக்கிறது அகிலா இல்ல, கவிதா. சாரி கவிதா, என்னால அகிலாவை மறக்க முடியல. நான் யாரை பார்த்தாலும் அகிலா மாதிரியே தெரியுது. காலையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட அகிலா வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் என்னை நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அகிலா வரமாட்டா, அவள் இறந்துட்டான்றதே என்னால் உணர முடிஞ்சுது. வருத்தப்படாதீங்க, உங்க வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவளை நினைச்சு நீங்க இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? என்னால முடியல கவிதா. அவ என் கூட எப்போதுமே இருக்கிற மாதிரியே இருக்கு.
ஆனா அது நிஜம் இல்லைன்றது எனக்கு லேட்டா தான் புரியுது. அகிலாவோட இழப்பை என்னால தாங்கிக்க முடியலதா. ஆனா உங்களுக்காக நான் என்னையே மாத்திக்கலையா? அதே மாதிரி நீங்களும் எனக்காக கொஞ்சம் மாறுங்க. கண்டிப்பா மாறுறேன் கவி. ஆனா அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் அகிலாவை முழுசா மறந்ததுக்கு அப்புறம்தான் உன் கூட என்னால் சந்தோஷமா இருக்க முடியும். அது வரைக்கும் எனக்கு டைம் கொடு கவி, ப்ளீஸ். நேத்து வரைக்கும் எப்படின்னு தெரியலங்க. ஆனா இன்னில இருந்து நான் உங்க மனைவி. உங்க கூட கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க. குட் நைட். பூஜா, மாப்பிள்ள, நான் தான் என் முடிவு அப்பவே தெளிவா சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வந்து இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள, தயவு செஞ்சு கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. தூக்கு தண்டனை கொடுத்த கைதியை கூட தூக்குல போறதுக்கு முன்னாடி அவனோட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க என் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அவளை தண்டிக்கிறீங்க. என்ன பேச சொல்றீங்க? கயல்விழியை கொண்டுட்டு வந்த மாதிரி இன்னொரு 4-5 பேரை கொண்டுட்டு வா, சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? இவ கொலை செஞ்சுட்டாங்கிற வேதனையை விட ஏன் நம்பிக்கையை கொண்டுட்டான்ற வேதனை தான் அதிகமா இருக்கு. ஏதோ கோவத்துல இந்த கொலையை செஞ்சிருந்தா கூட மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா அழகா திட்டம் போட்டு அந்த சுப்பிரமணி மேல பழி விழற மாதிரி பிளான் பண்ணி இந்த கொலையை செஞ்சிருக்கா. இப்படிப்பட்ட பொண்ணு நாளைக்கு என்ன வேணாலும் செய்வா. மாப்பிள்ள, என் பொண்ணு செஞ்சது தப்புதான். அவளை நீங்க கண்டன் துண்டமா கூட வெட்டி போடுங்க. ஆனா இப்படி தூக்கி எறிஞ்சு மட்டும் பேசாதீங்க. இவளுக்காக இல்லைனாலும் இவ வயிற்றுல வளர குழந்தைக்காகவாவது இவளை மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னோட முடிவுல இருந்து நான் என்னைக்குமே மாறுற மாதிரி இல்லை. தேவையில்லாம உங்க டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு ஆக வேண்டியதை பாருங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கன்னு உங்க காலில் விழுந்து அழறதுக்காக நான் இங்க வரல. உங்க முகத்தை பார்க்காம உங்க குரலை கேட்காம என்னால இருக்க முடியல. அதனாலதான் இங்க வந்தேன். நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அதே மாதிரி உங்க மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நான் போயிடுறேன். சொல்லுங்க, உங்க மனசுல நான் இருக்கேனா இல்லையா? என் மனசுல நீ இல்ல. அப்போ நம்ம குழந்தை அழிச்சிரு. என்ன
சொல்லிட்டு போறாரு. வா. இன்று சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த கேரளா எக்ஸ்பிரஸ் விபத்தில் சிக்கியதில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 80 பயணிகள் தீயில் கருகி இருந்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல பெண் தொழிலதிபர் பூஜா இறந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கவலைப்படாதீங்க மேடம். காணாம போன உங்க குழந்தை சீக்கிரமா கிடைச்சிடணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மேடம். ஒரு லட்சம் சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம் மற்றும் தேனி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.